சரி நேர்களே, மீண்டும் உங்களை என்னுடைய நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கின்றேன். இது 2ஆம் பாகம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா, இப்போ இது பிரேக்குக்கு முதல் பார்த்தீங்கன்னா 3 நேர்களில் வந்து 2 நேர் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிவராஜா மற்றும் மணி சரியான பதில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கணும். இனி அடுத்தடுத்த நேர்களும் நீங்கள் சரியாக கண்டுபிடிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். யாரெண்டு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம் தங்கச்சி, யார் பேசுறது? நான் பாரிஸ்ல இருந்து மயூரி கதைக்கிறேன். மயூரி, எப்படி இருக்கிறீங்க மயூரி? சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்க? நானும் நல்ல மிக்க நன்றி. சொல்லுங்க, பாரிஸ்ல இந்த இடத்துல இருக்கிறீங்க மயூரி? பாரிஸ் ரான்சியில இருக்கிறோம் நாங்க. ரான்சி. சரி சரி சரி. அப்ப இதான் முதல் தர நீங்க என்னோட இணைந்து கொள்றீங்க இல்லையா மயூரி? ஓமாக்கா, இப்ப டிவில கதைக்கிறது. எப்படி நான் சொல்றேன்டா, உண்மையா சொல்ல போனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து நீங்கள் பாசமா அக்கா அக்காண்டு. இப்ப நதீசண்டின்னு ஒரு நேரம் அடிக்கடி அக்கான்னு சொல்லுவார். அவருக்கு அடுத்து நீங்க தான் இப்படி பாசமா அப்படி கூப்பிடுறீங்க, அதனாலதான் சொல்றேன். தேங்க்யூ. சரி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா மயூரி? நான் எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 2 குழந்தைகள் இருக்கிறோம். ஓகே. மூத்தவா மகள், 2வது பையன். ஓகே. மூத்தவா இப்ப இங்க இந்த பிரான்ஸ்ல 1ஆம் ஆண்டு, நாங்க தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன் இப்ப. ஓகே. 6 வயசு ஆகுது. இவன் மற்ற மகனுக்கு 2 வயசு ஆகுது. ஓகே. அப்ப மகள் வந்து செப்பேக்கு போறா. சேப்பேக்கு போறா. சரி சரி. அப்ப பிள்ளைகளும் வந்து உங்களை மகன் பார்க்க மாட்டார், ஆனா மகள் உங்களோட சேர்ந்து பாக்குறவாவா? ஓ, மகள் பாப்பா. பாப்பா. அப்ப மகளுக்கு என்ன கேம் கூட பிடிக்கும்? அவாக்கு 1, 2, 3 இங்க இந்த கணக்காதுல இன்ட்ரெஸ்ட் கூட. ஓகே. சும்மா அந்த பாக்ஸஸ் மட்டும் சும்மா சொல்லுவா, இந்த நம்பரை துறக்கலாம் இல்லாட்டி இந்த நம்பரை துறக்கலாம் மட்டும், அப்படியா? அவாக்கு தன்ன நம்பரை, தனக்கு பிடிச்ச நம்பர் எல்லாம் சொல்லுவா. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்ப இன்னைக்கு மகள்கிட்டே கேட்போம், எந்த இலக்கம் வேணுமென்ற ஒரு கேட்டு சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு மீதி இருக்கிற இலக்கங்கள் மயூரி 1, 2, 6, 7 அல்லது 8. ஓகே அக்கா. அச்சுமா, உங்களுக்கு எந்த இலக்கம் பிடிக்கும்? எந்த இலக்கம் பிடிக்கும்? 2. சொல்லுங்க, 2ஆம் நம்பர் பிடிக்கும்னு சொல்லுங்க. 2ஆம் நம்பர். ஓகே. மகளுக்கு என்ன பேர் மயூரி? உங்களுக்கு என்ன பேர் சொல்லுங்க. தர்ஷிகா. தர்ஷிகாவா? சரி மயூரி, தர்ஷிகான்னு சொன்னீங்களா? இல்ல, தஸ்மிதா. தர்ணிகா. இல்ல, தஸ்மிதா. தஷ்னிகா. வித்தியாசமா வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க நிச்சயமா வித்தியாசமான ஒரு ஆளை தான் இருப்பீங்க. நான் இப்படி கேள்விப்படவே இல்லை. நல்ல பேரா இருக்கு, தஷ்னிகா. தஸ்மிதா. இல்ல, எம் தஸ்மி. தஷ்னிகா. அதான் தஷ்னிகா. சரி, அப்ப இன்றைக்கு வந்து அவாட்டையே நான் கேள்வி கேட்க போறேன். சரியா? தஷ்னிகாட்ட சொல்லுங்க. இப்ப உங்களோட திரையில வந்து ஒரு படம் ஒன்று காட்டப்படும். ஓகே. அங்க பார்க்கலாமா? பாரு. நீங்களும் உதவி செய்யலாம் மயூரி. ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து தஷ்னிகாட்ட கேட்க போற கேள்வி என்னபடியா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா கேட்க போறேன். ஓகே, தேங்க் யூ அக்கா. சரி, அந்த படம் தெரியுதா மயூரி? இல்ல, இன்னும் தெரியலையக்கா. நாங்கள் தஷ்னிகாக்கு என்ன பொழுதுபோக்கு, என்ன கூட பிடிக்கும்? அவா நல்லா பாட்டு படிப்பாக்கா. நல்லா பாட்டு படிப்பா. சரி, அப்ப இன்றைக்கு ஒரு நாள், இன்றைக்கு இப்ப நீங்க போனை வைக்கிறதுக்கு முதல் கண்டிப்பா ஒரு பாட்டு பாடிட்டு தான் வைக்கணும். ஓகேக்கா, பாட வைக்கிறோம். சரி, உங்களுக்கு அந்த படம் தெரியக்க சொல்லுங்க மயூரி. ஓகே அக்கா. தெரியுதாக்கா? சரி, இப்ப அதுல குருவிகள் இருக்குல்ல, திருப்பி லேட்டா தான் வருது, கொஞ்சம் லேட்டா வருது, அதனால தெரியல. சரி, உங்களுக்கு அந்த படம் தெரியுதுன்னு சொன்னீங்க இல்லையா?
இல்ல படம் தெரியலையாக்கா அந்த 2ஆம் நம்பர் இப்ப திரும்பினதான் தெரியல இப்ப லேட்டா வர்றதுதான் தெரியும் இப்ப தெரியுது சரி அந்த படம் தெரியுதா தெரியுது இப்ப தெரியுது அந்த குருவிகள்ல வந்து அந்த படத்தை வந்து தஷ்னிகாவும் நீங்களும் வடிவா பார்த்து வைங்க உங்களால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஞாபகப்படுத்திக் கொள்ளணுமோ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க சரி உங்களுக்கு என்ன ஒரு ஞாபகம் என்ற கேம் வந்திருக்கிறபடியா இது ஒரு மெமரி கேம் ஓகே 9 மயூரி ஆமாக்கா நீங்க உண்மையாவே ஒரு வித்தியாசமான ஒரு பிள்ளையை தான் நீங்கள் நல்ல கிளவரான ஸ்மார்ட்டான ஒரு பிள்ளையை தான் நீங்க பெற்று வச்சிருக்கிறீங்க சரி நாங்க அந்த படத்தை எடுத்து விடுவோம் ஓகேக்கா நான் அவாக்கு என்ன கேள்வி கேட்க போறேன்றது ஓகே முதலே அவாக்கு தெரிஞ்சு சரியான பதிலே சொல்லிட்டா சரியா ஆகவே நான் அந்த கேள்வியே கேட்டே பிரயோசனம் இல்லை நான் கேட்க வந்த கேள்வியே அதுல எத்தனை குருவியல் இருக்குன்னு தான் நான் கேட்க வந்தேன் தஷ்னிகா முதல்ல எண்ணி வச்சுட்டா சரியா ஆகவே இதுல வந்து உங்களுக்கு வெற்றி ஓகே थैंक यू அக்கா சரி நான் உண்மையாவே அவாக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இப்ப அவ பக்கத்துல வந்து பிள்ளைகள் வந்து இணைந்து கொள்ளணும்ன்றது தான் எனக்கும் விருப்பம் அதான் அக்கா முதல்ல நாங்க ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம் லைன் கிடைக்கல இருந்து அம்மா அடிங்க அக்காட கதைக்க போறேன்னு இருந்தவா ஓகே சரி சொன்னா பெரிய சந்தோஷம் இப்ப வெற்றியாளர்னு சொன்னோன்னா இன்னும் சந்தோஷம் அதான் நான் இன்னைக்கு 2 பேர்ட்ட பேரும் போட்டிருக்கிறேன் மயூரி தஷ்னிகாண்டு 2 பேர்ட்டையும் போட்டு இப்ப இதுல எழுதி போடுறேன் நன்றி அக்கா சரியா இப்ப நீங்க தஷ்னிகாட்ட கேக்குறீங்களா எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடி காட்டுவா வாண்டு பாட்டு படிக்கதான் அக்கா படிச்சு காட்டுங்க வந்து என்ன பாட்டு படிக்க போறீங்க ஓனாசுரா ஓ எல்லாரும் கண்ணம்மா படிக்க போறீங்க கண்ணம்மா படி கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுளே என்னுளே பொலியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி துரித்தருதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீயே கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுளே என்னுளே பொலியும் தேன்மலை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த காலம் காண சூளையாகும் பூமியே பாரதியும் சாயலை பட்டாக மாற்றுவான் தேவதை நிதானன வயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா உன்னை உள்ளம் என்னதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை ஓகே சூப்பர் உண்மையா தஷ்னிகா சூப்பரா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பாடினதுக்கு இங்க எல்லாரும் கிளப் பண்ணினோம் தஷ்னிகா இங்க வந்து ஆஃபீஸில் எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லா ப்ரெசென்டர்ஸும் சேர்ந்து கிளப் பண்ணினோம் உங்களோட நீங்கள் பாட்டு பாடினதை கேட்டுட்டு நன்றி நன்றி de rien நீங்க எங்க பழகினீங்க தஷ்னிகா டிவில பார்த்தேன் டிவில பார்த்து நீங்களாவே பழகினீங்களா இந்த பாட்டு உண்மையா சூப்பரா பாடினீங்க தேங்க்யூ ஸோ மச் சரி இணைந்தோனக்கு மிக்க நன்றி நன்றி அக்கா வணக்கம் வணக்கம் மயூரி இது என்ன இது நீங்களும் அக்கானு கூப்பிடுறீங்க மகளும் அக்கானு கூப்பிடுறா சம்திங் நோங்க அவ என்ன அக்கானு கூப்பிடட்டும் நீங்க வந்து சும்மா தங்கச்சின்னு கூப்பிட்டா ஓகே சரி இணைந்தோனக்கு மிக்க நன்றி மயூரி நன்றி அக்கா வணக்கம்
சரி, இன்றைக்கு வந்து தஷ்னிகா மயூரியும் சரியான பதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தஷ்னிகா வந்து ஆக்சுவலி நான் கேள்வி கேட்கறதுக்கு முதலே அந்த பதிலே சொல்லிட்டா, 9 குருவிகள் இருக்குன்னு முதலே எண்ணி சொல்லிட்டா. சரி, வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் தயாரா இருக்கிறாங்க, யாராண்டு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நான் ஜெர்மன்ல இருந்து. ஜெர்மனில இருந்து இப்ப யாரையும் சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி நினைச்சு கொண்டு நேரு நாள் அக்கா 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 கூட அந்த அக்கா பாசம் வந்து நீங்க டக்குன்னு போன் எடுத்து அடிச்சிட்டீங்க நதீசா. அதேதான். ஓகே நான் ஓகே. யோசிச்சேன், எனக்கு அடிக்க வேண்டாம் யோசிச்சேன். 2 வீக்ஸ் நான் கதைக்கல ஆல்ரெடி. இப்ப இந்த வீக் சொல்லிட்டு நான் அடுத்த வீக் அடிப்பேன்னு நினைச்சேன். புது நேர்களா வந்து நினைஞ்சு விட்டாங்க. அப்ப நான் ஓகேன்னு சொல்லிட்டு விடுவேன்னு பார்த்தேன். லைக் நீங்க என்ன வந்து தம்பி அப்படி ஒரு பாசமா கூப்பிட்டவரை அடிக்காம இருந்தா தப்பா நினைச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு இந்த மனசை டச் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி தம்பி. சரி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சும்மா சூப்பரா இருக்கக்கா. இப்படி ஒரு அக்கா இருக்கும்போது நான் எதுக்கு சந்தோஷம் இல்ல இருக்கணும். சரி சரி, இப்படி இருந்தாலும் நான் வந்து நீங்க இப்படி எவ்வளவுதான் சொன்னாலும் நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இன்றைக்கு தப்பிட்டீங்க நதீஸ், பாத்தீங்களா? சரியா தவறான்ற கேம் முதல்ல போயிட்டு இப்பதான் முழங்குது. நீங்க ஆக்சுவலி வெயிட் பண்ணி அந்த கேம் போன பிறகு அடிச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்படிலாம் இல்ல, சத்தியமா அதுல அப்படியே நீங்க செய்யவே இல்ல. வேற வேற எல்லாரையும் விட நீங்க தான் இப்ப ஸ்மார்ட் ஆயிக்கொண்டு வாரீங்க. உண்மையாவே வாழ்த்துக்கள். நன்றி. சரி நதீஸ், அப்ப உங்களுக்கு இன்றைக்கு எந்த இலக்கம் வேணும்? உங்களுக்கு மீதி இருக்கிற இலக்கங்கள்ல 1, 6, 7 அல்லது 8. நம்பர் 1. சரி, உங்களுக்கு பார்க்கலாம் நதீஸ். சரி நதீஸ், படத்துக்கு பதில் என்ற கேம் வந்திருக்கு. ஓகே. சரி, இந்த கேம்ல வந்து நீங்க பார்த்துருக்கிறீங்க தானே? உங்களுக்கு வந்து ஒரு சொல்லு தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். அதுல வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறதுக்கு உங்களுக்கு 2 படங்கள் காட்டப்படும். ஓகே. சரி, அந்த 2 படங்களையும் வச்சு சேர்த்து நீங்கள் உங்களுக்கு மனசுல வர சொல்லுகள் எல்லாம் சொல்லுங்க. அதுல ஒன்று சரியா வந்தாலும் நான் அதை எடுத்துக்கொள்வேன். சரி. சரியா? ஓகே. சரி, உங்களுக்கு அந்த படம் வந்து திரையில தெரியும் போது சொல்லுங்க நதீஸ். ஓகேக்கா. இதுக்கு முதல் வந்த மற்ற கேம்கள் எல்லாம் நீங்க சரியா கண்டுபிடிச்சிங்களா? எல்லாமே இல்லக்கா. ஐ மீன் அந்த பாடல் கண்டுபிடிச்சேன். பாடல்கள் கண்டுபிடிச்சிங்க. ஓகே. ஆமா, இன்னைக்கு சரியா தவறா வந்திருந்தா கண்டிப்பா நான் தோத்துருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. ஆனா வழக்கமா நீங்க அதே மாதிரி ஒரு லக்கி கேஸ் இன்றைக்கு சிவராஜா மாதிரி நீங்களும் ஒரு லக்கி கேஸ்ல எடுத்திருக்கலாம் இல்லையா? அப்படித்தானே போன முறை உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? இல்ல அப்படி இல்ல. நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்த பதிலே பிள்ளை, எனக்கே தெரியும். சோ அப்ப நீங்க சிவராஜா என்னென்ன பதில் சொன்னாரோ அதுக்கு எதிராக தான் நீங்கள் மனசுக்குள்ள சொல்லி கொண்டு பதில் சொன்னேன். ஓகே ஓகே. சரி, அப்ப தப்பிட்டீங்க. கண்டிப்பா. சரி, இனி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா வரணும்னு தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அது போலயே உங்களுக்கு இப்போ வேற கேள்வி வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ 2, 3 தடவை வந்துச்சு இல்லையா சரியா தவறான்ற கேம்? ஆமா. சரி, இது வந்து ஒரு படத்தோட பேருக்கா, சலங்கை ஒளின்னு வரும். அந்த படம் வந்துட்டுதா உங்களோட கண்ணுக்கு முன்னால? இப்பதான் வந்துச்சு. நீங்க சொல்லவே இல்ல. சாரிக்கா. இல்லாட்டி வந்த உடனே நீங்க பார்த்த உடனே சொல்லிட்டீங்களா? பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு, அப்படியே சொல்லிட்டு. பார்த்த உடனே இதான் தோணுச்சு, அப்ப இதுதான் பதில்னு நீங்க உடனே சொல்றீங்க. ஆமா, சலங்கை. சரி, நீங்க சொன்ன பதில் சரியா தவறான நாங்கள் பார்க்கலாம். டெக்னிக்கல் டீம். சரி, வாழ்த்துக்கள் நதீஸ், சரியான பதில். இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா கிளப் பண்ணியிருக்கணும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் இதுல பார்த்தேன். இப்ப எனக்கு முன்னுக்கு ஒரு சின்ன குட்டி அம்மாவும் பிள்ளையும் ஒரு இணைஞ்சிருந்தாங்கல்ல, அந்த பிள்ளை வந்து ரொம்ப கியூட்டா பாடிச்சு அந்த பாட்டு. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் அந்த பிள்ளைக்கு. அடுத்தது வந்து அவங்க நீங்க கேட்குற கேள்விக்கு அவங்க ஆல்ரெடி பதில் சொல்றாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சு. இல்ல அதான் இல்ல, உண்மையாவே எனக்கு அது அதிசயமா போயிட்டு. சின்ன பிள்ளை இப்போ 6 வயசா ஆசைப்பட்டு இணைந்து கொள்ளணும்னு சொன்னபடியா நான் வந்து ஈஸியாவே இப்படி சரி இந்த கேள்விதான் கேட்போம் நான் முதலே மனசுக்குள்ள நெச்சு கொண்டிருக்கவே எனக்கு பின்னுக்கு 9 சத்தம் கேட்டுட்டு அதான் உண்மையாவே அது கியூட்டா பேசிச்சு அந்த பிள்ளை. அதான் உண்மைதான். சரி நதீஸ், இனந்தோனுக்கு மிக்க நன்றி. உங்களோட பேரும் இதில் எழுதி போட்டாச்சு. ரொம்ப நன்றி அக்கா. ஹேவ் a nice day அக்கா. சேம் டு யூ. நன்றி நதீஸ், வணக்கம். நன்றி அக்கா. நன்றி.
சரி, இதுக்கு முதல் இணைந்து கொண்ட நேர் நதீஸ் வந்து அந்த படம் பார்த்த உடனே சலங்கியோலியன்னு உடனே சொல்லிட்டார், யோசிக்கவே இல்லை, இதுதான் பதில் உறுதியா சொல்லிட்டார். சரியான பதிலும் சொல்லி அவர்கிட்ட பேரை எழுதி போட்டாச்சு. அடுத்த நேரம் தயாரா இருக்கிறாங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? நான் மோடனிலிருந்து பாபு கதைக்கிறேன். நோர்வேல இருந்து பாபு. எப்படி இருக்கிறீங்க பாபு? மோடனிலிருந்து பாபு. மோடன். ஓகே, அதான் அவ கிட்டத்தான், நீங்க அவ்வளவு தூரம் இல்ல. இல்ல இல்ல. சரி, எப்படி இருக்கிறீங்க பாபு? இருக்கு, சும்மா இருக்கிறேன். இதுதான் முதல் தரம். இதான் முதல் தரம் இணைந்து கொள்றீங்க. சரி, சந்தோஷம் பாபு. தொடர்ச்சியா பார்த்துட்டு வாரேன். ஓகே, நன்றி நன்றி. அதான் இப்ப சில நேர்கள் வந்து இப்படி விட்டு கொடுக்கறபடியா இன்றைக்கு புது நேர்கள் நிறைய பேருக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஓகே, சரி, இப்ப உங்களை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா, சுருக்கமா சொல்றீங்களா பாபு? நான் மோடலில் வசித்து வருகிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். ஓகே. மூத்தவர் செகண்டரி ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறார். மற்றவர் இயர் 6 படிக்கிறார். ஓகே. இயர் 2 படிக்கிறார். இயர் 1 படிக்கிறார். என்ன பாபு இவ்வளவு கன்ஃபியூஸ்டா சொல்றீங்க? இயர் 1 படிக்கிறார். மற்றவ நேசரிக்கு போய் கொண்டிருக்கிறான். ஓகே ஓகே. அப்ப பிள்ளைகளும் இருந்து பாப்பினமா உங்களோட? இல்ல அவையில அங்க கேம் விளையாடி கொண்டிருக்கணும். கேம் விளையாடி கொண்டிருக்கணும். சரி, அப்ப தமிழ் விளங்குமா பிள்ளைகளுக்கு? தமிழ் கரெக்டா விளங்குமோ? விளங்கும். அப்ப வீட்டுல நீங்க தமிழ்ல தான் கழிப்பீங்க? சரி சரி, ஓகே, நல்ல ஒரு விஷயம். சரி பாபு, அப்ப உங்களுக்கு இன்றைக்கு எந்த இலக்கம் வேணும்? 7. நீங்க முதலே முடிவெடுத்துட்டீங்க, இன்னைக்கு போன உடனே 7 தான் கேட்க போறீங்க. டேட் ஆஃப் பர்த் 7, கூட்டணும் 7, அப்ப லக்கி 7 சொல்ற பாபு லக்கி இருக்கும். சரி, பாப்போம். அப்ப இன்னைக்கு உண்மையாவே உங்களுக்கு லக்கி இருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கேம் வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி பாபு, ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்திருக்கு, கேள்வி பதில் வந்திருக்கு. ஓகே. சரி, அப்ப நான் வந்து எப்பயுமே கேள்வி பதில் நீங்க பார்த்துருந்தீங்களா வித்தியாசமான கேள்விகள் தான் கொண்டு வரேன் நான். ஓகே. இந்த கேள்விக்கு ஓகே ஓகே சொல்லுங்க. சரி, மனைவியும் பக்கத்துல இருக்கிறவா உதவி பண்றக்கு? இல்ல இல்ல, அவன் நித்ரையா? ஓ ஓகே. சரி, அப்ப நீங்க தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க மூளைய மட்டும் பயன்படுத்தி இன்னைக்கு சரியான பதில் கண்டுபிடிக்க போறீங்க. ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஓகே. சரி, இதுக்கு முதலே சொல்றேன், நீங்க மேக்ஸிமம் வித்தியாசமா திங்க் பண்ணணுமா? ஓகே. சரி, உங்களுக்கு இந்த கேள்விக்கு 2 நிமிடங்கள் தரப்படும். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சவால் ஒன்று தாரன். ஓகே. இப்ப ஒரு பேப்பர், ஒரு A4 சைஸ் பேப்பர், ஒரு நார்மல் சைஸ் பேப்பர்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. இப்ப இப்படி ஒரு பேப்பர், சரியா? ஓகே. A4 சைஸ் சும்மா ஒரு நார்மல் பேப்பர் ஒன்று நான் உங்கள்ட்ட தந்து உங்களுக்கு ஒரு சவால் ஒன்று தாரன். இதை நிலத்துல வச்சு, இந்த பேப்பர் வந்து நிலத்துல இருக்கணும். ஓகே. சரியா? உங்களோட காலம் அதுல இருக்கணும், எந்த காலம் அதுல படணும். 2 பேரும் வந்து ஃபேஸ் பண்றமோ திரும்பி நிக்கிறமோ பிரச்சனை இல்லை. ஆனா 2 பேர்ட்டையும் கால் இந்த பேப்பர்ல இருக்கணும். அட்லீஸ்ட் கால், அந்த நுனிக்காலாவது 2 பேர்ட்டையும் 2 நுனிக்காலம் அந்த பேப்பர்ல தொடணும். ஆனா இதுல என்ன சவாலண்டா, கேக்குதா? இதுல என்ன சவாலண்டா, நீங்கள் நெச்சாலும் சரி நான் நெச்சாலும் சரி ஒருத்தர் மட்டால வந்து தொட முடியாது. ஓகே. எப்படி அது செய்ய முடியும்? எப்படி 2 பேரும் காலை வச்சுக்கொண்டு ஒருத்தர் நெச்சாலும் மட்டால தோக்கடிக்கிறதுக்கு வந்து தொடவே முடியாது. இதுதான் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கேள்வி விளங்கி ஜோஸ்? ஓகே பாபு. சரி, அந்த பேப்பர் நிலத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்து கொண்டு நீங்க எனக்கு ஒரு வழி ஒன்று சொன்னீங்களா, நீங்கள் வெற்றி, உங்களுக்கு வெற்றி. மற்ற நேரங்களும் வீட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க. பாபு வந்து நிறைய கஷ்டப்பட்டு சிந்திக்கிறார். இது நாங்க ஒரு ஆள் இப்படி பாபு மணி ஒரு சுத்தணும். என்ன செய்யணும்?
மணிக்கூடு சுத்துற போல ஒரு பக்கமா சுத்தி கொண்டு வரணும். இது விளங்கல. நான் 2 பேரும் மணிக்கூடு சுத்துற மாதிரி பேப்பரை சுத்தணுமா? இல்ல, ஒரு ஆள் சுத்தி கொண்டு வரணும். நீங்க சொல்ற பதிலே உண்மையா எனக்கு விளங்கல. நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல அதுல கால் வைக்கணும். சரியா? ஆனா ஒருத்தர் நெச்சா கூடி மட்டால வந்து தொட முடியாது. இதுதான் சவால். ஓகே. அதுல மணிக்கூடு சுத்துற மாதிரி சுத்தணும்ன்றது உண்மையாவே நீங்க என்னையே குழப்புறீங்க பாபு. இது கொஞ்சம் திறந்தான கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல. சரி, நேரம் முடிந்து விட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இதுல எப்படி செய்யலாமண்டா, நீங்கள் ஒரு ரூமுக்குள்ள இருந்தோன்னு, நான் நிஞ்சால ரூமுக்குள்ள இருந்தோன்னு கதவை பூட்டிட்டு கதவுக்கு கீழால நடுவுல அந்த பேப்பரை வச்சா நானும் அதுல இப்படி காலை வைக்கலாம், நீங்களும் காலை வைக்கலாம். ஆனா ஒருத்தர் நெச்சாலும் தொட முடியாது. நன்றி. சரி, பரவாயில்ல பாபு. கண்டிப்பா நாங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ண தான் எங்களுக்கு தோழியும் வெற்றியும் வாழ்க்கையும் படிக்கலாம். நிச்சயமா நல்ல ஒரு கொள்கை ஒண்ணு. உண்மையாவே நன்றி. சரி, இன்னொன்னுக்கு நன்றி பாபு. ஓகே, தேங்க் யூ. ஓகே, பாய். வணக்கம். பாய். சரி, இதுக்கு முதல் வந்து கேட்டிருந்த கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் எவ்வளோத்துக்கு வித்தியாசமாக நாங்கள் யோசித்து வித்தியாசமாக நாங்கள் இப்படி வந்து பதில்கள் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களோட மூளையும் வந்து அதுக்கு தயாராகி டக்குன்னு கண்டுபிடிக்க நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. பரவாயில்ல பாபு, நீங்கள் இன்றைக்கு முதல் தர என்ன தோன்றது எனக்கு சந்தோஷம். அடுத்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக சரியான பதில் வருமென்று நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். சரி நேர்களே, இப்போ இன்றைக்குரிய வெற்றியாளர் யாருன்னு பார்க்கலாம். So far இதுல வந்து 4 பேர் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நதீஸுக்கு கிடைச்சிருக்கு. நதீஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு உண்மையாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடுது நதீஸ். உங்களுக்கு பிரணா ட்ரெண்ட்ஸ் வழங்கும் ஒரு சாரி ஒன்று பரிசாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் முதலே ஒரு இமெயில் போட்டிருக்கிறீங்க. இந்த இன்றைக்குரிய வெற்றிக்கும் தயவு செஞ்சு ஒரு இமெயில் எழுதி போடுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் வந்து ennudan@ibctamil.com. மறுபடியும் உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டு இன்றைய டேட்டையும் போட்டு நீங்கள் அனுப்பி விட்டீங்களா அந்த பரிசு வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். வாழ்த்துக்கள் நதீஸ். இன்றைக்கு வெற்றியாளர், அதிர்ஷ்டசாலி வெற்றியாளர் எல்லாமே நீங்கள் தான். வாழ்த்துக்கள். சரி நேயர்களே, இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இவ்வளோ நேரமும் தொலைபேசியில் வந்து பங்கு பற்றிய உங்களுக்கும் சகல பார்வையாளருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் உங்கள் பிரவீனா.